ஒரு கடாயில் கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறோம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு, நிறைய பூண்டு சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன். இதில் நிறைய கருவேப்பிலை இந்த எண்ணெயிலே போட்டு சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையும் இந்த பூண்டும் சேர்ந்து பொரியும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ப்ரான் தொக்கு. இது கூட வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 எடுத்திருந்தேன். 2 வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் பெரிய தக்காளி தான். வெங்காயம் தக்காளி இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். நம்ம ப்ரான் முடிச்சுட்டு இறக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இது கூட மஞ்சள் தூள், மிளகா, தனியா அரைச்சி வச்சுருக்கோம், அந்த பொடி சேர்த்துக்கலாம். ப்ரானுக்கு ரொம்ப உப்பு தேவைப்படாது, திட்டமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும். இது கூட 1/2 கிலோ ப்ரான் சேர்த்துக்கிறேன். நான் ரெகுலராக வாங்குகிற அக்கா கிட்ட பார்த்திங்கன்னா ப்ரான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆனால் எடை பார்த்திங்கன்னா கரெக்டாக போடுவாங்க. இது 1/2 கிலோ தான் இது. நான் எந்த தண்ணியும் ஆட் பண்ணலைங்க, ஃபஸ்ட்டு ஆட் பண்ண தண்ணி தான். ப்ரான் ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். நல்லா வெந்துருச்சு. இறக்கும்போது ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டு இறக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் இருக்கிறதே தெரியாது, வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் தெரியும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அந்த காரம் மட்டும்தான் தெரியும், தவிர தக்காளி வெங்காயம் இருக்கிறது தெரியாது. ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.